ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா 29/9/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 175. அதில் பாருங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 6, 7, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆல் போர்டில். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பாருங்கள். பார்த்தீங்கன்னா 17 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஆனால் நான் முக்கியமான நம்பர்னு கொடுத்ததில் அதில் பாஸ் ஆகலை. முதல்ல ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்குது பாருங்கள். 17 ஏபியில் பாஸு. சரிங்களா? வாங்க இப்போ திருடிக்கிட்டு பாருங்கள். திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது 417ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 175. அதே ஒரு 5 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம்னாக்கா ஒரு நல்ல வின்னிங் தான். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. ஆனால் இடமும் மாறி வந்துருச்சு. நான் கொடுத்துருந்து 417ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 17 வந்து ஏபியில் மாறிடுச்சு. 4க்கு பதிலாக 5 வந்துருச்சு. அது ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு தான் சொல்ல முடியும். பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கெஸிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 30/9/2025 ஸ்ரீசக்தி 487 உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கமெண்ட் என்னங்கிறது உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள். இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு பாருங்கள் 1, 6, 7, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்க 91, 19, 14, 41, 94, 49, 17, 71, 77, 66, 60, 06, 30, 03, 33, 97, 79, 76, 67, 96, 69. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கேசிங்கு. இதில் ஒரு ஏபி வரலாம், அல்லது பிசி வரலாம், அல்லது ஏசி வரலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டவங்களுக்கு கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கோடு போட்டு காமிச்சது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா திருடிச்சிட்டு பாருங்கள். ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 914, 177, 660, 303, 976, 767. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு உண்டான கேசிங்கு. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் பாக்ஸில் வந்ததுன்னா பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு எனக்கு தோன்றதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரி, நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.